அவங்க அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க சார். நல்ல திருடையா நீ. ஸ்டான்லிக்கு உன் உயிரை எடுக்கிற அதிகாரமும் இல்லை, உன்னை காப்பாற்றுற அதிகாரம் எனக்கும் இல்லை. சரி, இது எல்லாத்தையும் விட்டு தொலைலான்னா நாளைக்கு உன் ஃபோட்டோ பேப்பரில் வந்தா நீ செஞ்ச தப்பு செய்யாத தப்பு எல்லாத்துக்கும் பதில் சொல்லித்தான் ஆகணும். நீ வாழ்க்கை முழுக்க ஓடிக்கிட்டு தான் இருக்கணும் கிருஷ்ணா. எல்லாத்தையும் விட்டுட்டு திருந்தி வாழணும்னு ஆசைப்படுதானே சார் நாங்கள் கல்யாணமே பண்ணிக்கிட்டோம். தப்பு பண்ணும்போது மாட்டல, திருந்தி வாழணும்னு நினைக்கும் போது மாட்டிக்கிட்டோம். செஞ்ச தப்புக்காக இல்லை, செய்யாத தப்புக்காக சாக போகிறோம். நாங்கள் 2 பேர் சொன்னதை நம்பி எங்களை காப்பாற்றதுக்கு தேங்க்ஸ். நீங்கள் சொன்னதை நான் நம்பல. ஸ்டான்லி சொன்னா பசங்க கிட்ட ஒன்றும் இல்லைன்னு. இப்போ நான் உங்களை காப்பாற்ற வரல, என்ன காப்பாற்றிக்க வந்தேன். இன்னைக்கிட்ட எதுவுமே இல்லைன்னு தெரியும்ல சார், அப்புறம் இதுக்கு உங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சோன்னே அமைச்சர் உங்களை விட்டுற சொல்லுவான். அதான் உங்களை அடித்து காலி பண்ணிட்டு பணத்தை வாங்க பார்க்குறான் ஸ்டான்லி. அப்போ என்னதான் சார் பண்ணுறது? தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி தான். நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ண வந்தோம், எங்கள் 2 பேரையும் யாரும் தோர்த்துறாங்க அப்படின்னு சொல்லி மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சரண்டர் ஆயிடுங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஐபிஆலையும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ கேஸ் ஆயிடுச்சுன்னா முதல்ல சரண்டர் ஆகு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் செய்யாத தப்புக்கு இல்லைனாலும் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு ஆகணும். முகமது வா. கடற்கரையிலேருந்து கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் காவல் பலமாக இருக்கு. வாப்பா இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. அவங்க முந்திக்கிட்டாங்க, நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. எல்லா இடத்துலையும் காவல் ரொம்ப பலமாக இருக்கு. நீ ஒரு வேலை பண்ணு, இவனோட போ. இது ரிட்டையர்டு அட்வொகேட் ஜெனரல் நஞ்சுண்டேஸ்வரனோட வீடு. அப்போ நீங்கள்? நான் நம்ம வந்த வண்டியிலேயே அவங்கள டைவர்ட் பண்ணுறேன். அவங்க என்னை விரட்டுறதுக்குள்ள நீங்கள் அங்கே போய் சேர்ந்துடலாம். முகமது, நீ அவங்கள கொண்டு போய் அங்கே விட்டுரு. அவங்கள விட்டுட்டு படுக்கத்துறைக்கு வந்து. சரி சார். பயப்படாத. சரண்டர் ஆகி ஜெயிலுக்கு போகிறோம். சிரிக்க சொல்றியா? அவர் சொன்ன மாதிரி செஞ்சு நம்ம ஜெயிலுக்கு தான் போவோம். ராமநாதன் நம்மளை பிடிச்சி கொடுத்து பேர் வாங்க பார்க்குறாரு. ஸ்டான்லி நம்மளை கொண்டு பணம் பண்ண பார்க்குறான். எந்த சம்பந்தமே இல்லாத இவங்க 2 பேரும் ஏன் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கணும்? நான் முடிவு பண்ணிட்டு வேணி, நம்ம சாக போகிறதும் இல்லை, சரண்டர் ஆக போகிறதும் இல்லை. அப்போ முகமது முகமது இப்பதான் போயிருக்காங்க சார். 2 வண்டி, ஒன்னு ஆமினி வேன், இன்னொன்னு அம்பாசிடர். நம்ம எதிரில் பார்த்தோம். எல்லாரையும் அலர்ட் பண்ணு. கம் ஆன். ஓகே சார். வண்டி வருது. அந்த வண்டியை மறைங்கடா. நிறுத்தானே. ஏய் வாங்கடா. ஏய் நிறுத்து. ஏய் நிறுத்து. ஏய் எப்படி நிறுத்துறோம் பாரு. ஏய், நம்ம சின்னதாவத்தூர் மவன் தானே? எங்கடா? ராமநாத இன்ஸ்பெக்டர் வண்டி கேட்டாருன்னு வாப்பா தான் அனுப்பிச்சு. ஏய், சாக தெரிஞ்சேடா. அவங்க எங்கடா? அந்த பையனை அடிச்சு போட்டு பொண்ணை கூட்டு ஓடிட்டான். எங்க? புதூர் கம்மா பக்கம். அந்த போலீஸ்காரன் அந்த ஆள் போட்ல போயிட்டார்.
வாங்க ராமநாதன், உங்களை பிக்கப் பண்ணதா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். வாங்க உட்காருங்க. இது கொஞ்சம் தூரம் தான். ப்ளீஸ். ஏன் சேது சார் அந்த காலத்துல நிறைய எம்ஜிஆர் படம் பாப்பார் போல இருக்கு. அதான் உங்களை காப்பாற்றிய தீர்வுன்னு ஒத்த கால நிக்கிறாரு இல்ல? இருக்கு சார். அதான் உயிரை பணைய வச்சு நீதிக்கு தலை வணங்குறாரு. பொட்டுக்கு போனை போட்டு 2 ட்ரம் போதும்னு சொல்லு. சார் இங்க தானே இருக்கிறாரு. ரிலாக்ஸ் ராமநாதன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பொட்டு ஃபோன் பண்ணுவான். அவங்க இறுதி யாத்திரையில போய் நம்ம கலந்துக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நிஜமா சொல்றேன் ராமநாதன், சிரிக்கிறீங்க. உங்க பாய் பையன் மாட்டிக்கிட்டான். அவன் ஓமச்சுக்குளம் போகல. எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியும். ஏய் முகமது வண்டியிலலாம் அவங்க இல்லை. அப்போ பைபாஸ் வழியாக தான் போயாகணும். நான் இங்கேயே நிற்கிறேன். நீங்கள் பைபாஸ் ரவுண்ட் டவுன்ல இருந்து கடற்கரை வரைக்கும் ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரிண்ணே. சீக்கிரம். அண்ணே, டவுன் பஸ் ஸ்டாண்ட் எங்கண்ணே இருக்கு? என்னால முடியாது நான் பண்ணேன். இனிமே அவங்க தலைவர். தலை இருந்து தானே என் விதியை பத்தி யோசிக்க முடியும். சார் ஃபோன் போகல.
நீ நம்மளை எப்படி அலைய விட்டாருங்க. எடுறா வண்டிய, எடுறா. போன் பண்றா, பண்றா. வண்டி இந்த ரூட்ல வந்து சொல்றா. சொல்றேன். ஹலோ ஹலோ, டேய் போயிட்டு அம்பாஸ், அவங்க 2 பேரும் அதில் தான் வராங்க. முடிச்சிடறா. எடுறா வண்டிய. வேணாம் தம்பி, அவனுக்கு வண்டியை பார்த்தா கண்டிப்பா சொல்லுவானுங்க. வேணா விட்டுரு. அப்படியே சொல்லு. அவங்க வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் ஐடி பண்ணியா. எடுறா வண்டிய, எடுறா வண்டிய. பாரு, அண்ணன் சொன்ன வண்டி தான்டா, குறிச்சிருப்பான். எடுத்துடா. அது 2 பாடி இதுல போட்டு காதியை ஊத்து. நான் செத்துட்டேன்னு சொல்லு. ஸ்டாலின் கிட்ட பணம் வாங்கிக்க. வேற ஏதாச்சும் சொன்ன அவனை கொன்றுவான். நான் செத்துட்டு நீதான் சாட்சி. நீதான். என்னையா போட்டு வயசாயிருச்சு போல இருக்கு. 2 சின்ன பசங்களை போட சொன்னா இவ்வளவு அடி வாங்கிட்டு வந்து நிக்கிற. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். என்னையா விரல எல்லாம் பிஞ்சு போய் கிடக்குது? எங்கேயா அவங்க ஆளுங்க? டிராக்டர் கொண்டு வர போயிருக்காங்க. இதெல்லாம் கொண்டு போய் கடல்ல போடணும்ல. சரி, இதை டிஸ்போஸ் பண்ணிட்டு நாளை காலை நம்புக்குமார போய் பாரு. அவர் கொடுக்கறத வாங்கிட்டு ஹோட்டல பெருசாக்கிடு. இந்த தொழிலாம் உனக்கு ஒத்து வராதியா? எஸ் சார். அவங்கள பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். அவங்களால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. சந்தோஷயா. தேங்க்யூ சார். கிளம்பலாமா ராமநாதன்? சேது சார், சாரை டிராப் பண்ணிட்டு போயிடலாம்ல? ஓகே சார். 7:30 தான் சார் நமக்கு ஃப்ளைட். நிறைய நேரம் இருக்கு. சாருக்கு இன்னும் நம்ம மேல கோவம் தீரல போல இருக்கே. ஓகே ராமநாதன், உங்களுக்கு உங்க வழி, எனக்கு என் வழி. பாய். அந்த மணி அடியே. இது பிடி. நீதானே கிருஷ்ணா சொன்ன நம்ம புது லைஃப் ஆரம்பிக்கலாம்னு? அப்புறம் எதுக்கு இந்த பணம்? சத்தவனுக்கு எதுக்குடா பணம்? ராமநாதபுரம் சப்ஜெயில் நல்ல காத்தோட்டமா இருக்கும். போலாமா? செத்தவங்களை அரெஸ்ட் பண்ண போறீங்களா? நான் உண்டியில போடுறது பணம் மட்டும் இல்ல சார், என் பழைய வாழ்க்கையும் தான். இன்னைக்கு என் வாழ்க்கையில வந்துட்டு போன எல்லாரோட நோக்கமும் நிறைவேறியாச்சு. ஸ்டாலின் அவன் பணம் உங்க கையில எங்க ஸ்டேட்மெண்ட். ஆனா நாங்க நினைச்சது மட்டும் நடக்கக்கூடாது. சொல்லுங்க சார். வெறும் கையில புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறேன் சார். வழிவிடுங்க. இந்த கோயிலுக்கு வந்தவங்க யாரும் சும்மா நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. நல்லா இருக்கு.